வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனை ஆற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களே, மனவளக்கலைஞர்களே, வேதாத்திரிய தூதுவர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மேலும் மேலும் சிறப்புற எல்லாம் வல்ல இறையருளையும் குருவர்களையும் வேண்டிக் கொள்கிறோம். அன்பானவர்களே, வேதாத்திரிய உள்ளுணர்வு கல்வி மாணவர்களாக இந்த நேரடி தொடர் வகுப்பில் உங்களுக்கு சில புதிய அனுபவங்களெல்லாம் கிட்டும். ஏற்கனவே இந்த மனவளக்கலை யோக பயிற்சிகளில் ஆசிரியர்களாகவும் இன்னும் பேராசிரியர்களாகவும் இருக்கிறவங்க கூட இந்த வகுப்புக்கு வந்திருக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்திருப்பதனுடைய நோக்கமே என்னென்னா, நம்ம ஏற்கனவே அங்கே படிப்பாக ஆசிரியர்கள் சொல்லியவைகளையெல்லாம் ஒருங்கு சேர்த்து தொகுத்து இந்த மகான் வாழ்ந்த இந்த அட்மாஸ்பியரில், இந்த சூழலில் நாம் இருந்து ஒரு 3 நாளைக்கு ஒவ்வொரு தத்துவத்தையும் நாம் உணர்ந்து கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, இது படிப்புன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏதோ பரீட்சை எழுதுகிறோம், 3/4 அடிக்கு 1/2 அடி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறோம்னு நினைக்காதீங்க. இங்கே போடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் கர்மையத்துக்குள்ளே போய் உங்களுக்கும் உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் இறைநிலை இருப்பாக்கி வச்சு ஏற்ற கால சூழ்நிலை வரும்போது விரித்து காட்டப்போகுது. அதன் காரணமாக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் இனிமையாக வாழ்வதற்கான ஒரு வாழ்வியல் பயிற்சிக்கு வந்திருக்கோம். அதுதான் என்ன, த ஃபிலாசபி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. ஏன்னா வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழும்போது தான் அந்த வாழ்க்கை ஒரு முழுமை பெற முடியும். அதற்கான ஒரு கல்வி திட்டத்தில் நீங்களெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு 3 நாளும் உங்களுடைய குடும்ப கடமைகள், தொழில் இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கீங்க போது உங்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் வணங்கவும் வாழ்த்தவும் எனக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைய நம்ம முதல் வகுப்புலேயே நம்முடைய யோகக்கலையில் சித்தர்களுடைய நெறி, அழுத்தந்த வேதாத்திரி மகர்ஷியினுடைய தத்துவங்களோடு எதெல்லாம் எப்படியெல்லாம் ஒத்துப்போகுது. ஏன்னா நம்ம முற்காலத்தில் தமிழில் தான் எழுதியிருந்தாலும் கூட சில கவிதைகளை நம்ம எத்தனை தடவை திருப்பி படித்தோம்னா கூட அது புரிவிடாது. ஏன்னா மறைப்பொருளாகவே சில கருத்துக்களையெல்லாம் சித்தர் பெருமக்களும் இன்னும் ஞானியர்களும் வச்சுருக்காங்க. அது ஏன் அப்படி வச்சாங்க அப்படிங்கிறத மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கூட தீயவர்கள் கையில் கிடைச்சது அப்படின்னாக்கா அது தீமைக்கு தான் பயன்படுங்கிறதுனால சில விஷயங்களை மறைபொருளாக்கி வச்சுட்டாங்க. அப்போ அதில் ஆர்வம் உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் ஆழ்ந்து சிந்திக்கும்போது அந்த பொருள் புலப்படும் அப்படிம்பார். ஆனால் மகரிஷியுடைய கவிகளை பற்றியே சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவார். நீங்கள் ஞானமும் வாழ்வும் புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏதோ உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அப்பப்போ அந்த காயலான் கடையில் போய் ஜாமான் வாங்குற மாதிரி அப்படி பிரட்டி பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு கவியை எடுத்து அதை சிந்தித்து அதில் என்ன பொருள் இருக்குது, வாழ்வியல் விளக்கங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத மேலும் மேலும் அதில் ஆழ்ந்து நீங்கள் ஆர்வத்தோடு சிந்திக்கும்போது, நான் எந்த நிலையில் இருக்கும்போது இந்த கவி என்னிலிருந்து வெளிப்பட்டதோ அதே மென்டல் ஃப்ரீக்குவன்சி, அதே மன அலைச்சூழல் வேகத்துக்கு நீங்களும் போவீங்க. நான் பெற்ற அந்த அதே அனுபவத்தை நீங்கள் பெற முடியும் அப்படிம்பார். அந்த வகையில் நம்ம இந்த சித்தர் தத்துவம் மிக முக்கியமான ஒரு பொருள். எல்லாமே முக்கியமானது தான். ஆனால் நம்ம நாளைக்கு எதிர்காலத்தில் அதை எல்லாம் படிச்சுட்டோ அல்லது இதர கேள்வி கேட்கும்போது நமக்கு சொல்ல தெரியாமையோ முழிக்காமல் பரீட்சையில் மார்க் வாங்கணுங்கிறது இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு பொருளுங்கிறதுனால தான் ஒரு முக்கியமான பொருள் நான் சொன்னேன். சரி, இப்போ சித்தர் என்பவர் யார் அப்படின்னா, மருத்துவம் தெரிந்தவரை மருத்துவர் என்று சொல்கிறோம். மருத்துவம் தெரிந்தவரை தான் மருத்துவர்னு சொல்கிறோம். அது மாதிரி சித்தத்தை பற்றி அறிந்தவர்களை சித்தர்கள் என்று அழைத்தார்கள். சித்தம் என்றால் என்ன? உயிர். சித்து சத்துப்பொருள் பெருசு, அது பேரறிவு. இது சித்து என்றால் சின்னது. இப்போ நம்ம கட்டட வேலை செய்கிறவங்கள கூட என்ன சொல்லுவாங்க, சித்தாளு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூட அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக உதவியாக கொத்தனாருக்கு வேலை செய்கிறவரை சித்தாளுன்னு சொல்லுவாங்க, சின்ன ஆள். அதை சின்ன பசங்களையெல்லாம் கூட உபயோகிப்பாங்க. அதனால் அது சித்தாள்னு வந்துருச்சு. இந்த வகையில் சின்னது எது இருக்கிறலையே, இறைவனை என்ன சொல்கிறோம், பெரியவனிலும் பெரியவன் சிறியவனிலும் சிறியவன்னு சொல்கிறோம். அப்போ பெரியவன் யார்? பேரறிவு. சின்னவன் யார்? சிற்றறிவு. சிற்றறிவு யாருக்குள்ளே இருக்குது?
எல்லா இடத்துலையும் இருக்குது. அது இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லை இல்லை இல்லவே இல்லைங்கிறார் மகரிஷி. அப்போது இந்த சித்தர்கள் எனப்படுபவர்கள் உயிரை உணர்ந்தார்கள் என்றால் அந்த உயிருடைய இயக்கம் எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய படர்க்கை நிலை மனமாக இருக்கிறது, மனதின் மறுமுனை தெய்வமே அறிவாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள். அப்போது அங்கே மறைபொருள்னு சொல்லக்கூடிய இறைநிலை, இன்னும் உயிர், மனம், அறிவு, இதையெல்லாம் உணர்ந்தவர்களை தான் நம்ம சித்தர் பெருமக்கள்னு சொல்கிறோம். இவங்களுக்கு மூலம் எது என்ற அந்த சிந்தனையில் இருந்து தான் நம்ம கொண்டு வரணும். இந்த தமிழ்நாடு என்று சொல்லும்போது இது யோகக்கலைக்கே முதன்மையானது என்று உலகமே போற்றக்கூடியதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை மகரிஷி சொல்லுவாங்க, இந்த இந்திய நாடில், இந்த உலக உருண்டையில் இருக்க எல்லா நாடுகளையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சிறப்பு என்னன்னா 5 வகையான நில அமைப்புகளும் ஒருங்கே அமைய பெற்றது. அதனால் அந்த தட்பவெப்ப நிலை, சீதோஷ்ணம் இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு உகந்ததாக இருக்குது. அதனால தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க கூட ஆன்மீகத்தில் ஈடுபடணுங்கும் போது இங்கே வந்து தங்களை மேம்படுத்தி கொண்டார்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அகஸ்டஸ் என்பவர் தான் அகத்தியர் அப்படி. அகஸ்டஸ் அவருடைய ஒரிஜினல் பேர் அகஸ்டஸே, ஆனால் இங்கே இந்தியாவுக்கு வந்த பிறகு அவரை அகத்தியர் என்று பேர். அதே மாதிரி பெஸ்கி என்பவர், அவர் தான் நமக்கு இந்த அகராதியை ஏற்படுத்தி கொடுத்தவர். அவர் வீரமாமுனிவர்னு வச்சுக்கிட்டார். அதே மாதிரி போகருடைய சீடர் புலிப்பாணி, அவருக்கு பேர் ஒரிஜினல் டைகர், இங்கே வந்த பிறகு புலிப்பாணி. இப்படி வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் இங்கே நம்முடைய நாட்டை தேடி வந்தார்கள். அதுவும் தமிழகம் குறிப்பாக ஆன்மீக பூமின்னு சொன்னாங்க. இது ஒரு காலத்தில் கன்னியாகுமரிக்கும் தாண்டி இப்போ கடல் தண்ணியாக இருக்குது. ஆனால் அப்போது அதுவும் நிலப்பரப்பாக இருந்து அது நாவலந்தீவுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஐரோப்பிய மக்கள் அங்கே அவங்க எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அதை ஒவ்வொரு பேரில் சொல்லி அந்த இடம் அவ்வளவு இருந்திருக்குங்கிறதெல்லாம் பின்னாடி வந்தவங்க அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால தான் நம்ம அதை தெரிந்து கொள்ள முடியுது. இதுதான் வரலாறும்பார் மகரிஷி. வரல் ஆறு, வரல் ப்ளஸ் ஆறு வரலாறு. ஆறு எப்படி பார்த்தா நிலையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பழைய தண்ணி போயிடுச்சு புது தண்ணி வருது, பழைய தண்ணி போயிடுச்சு புது தண்ணி வருது, ஆனால் நிலையாக நின்றுட்டுருக்க மாதிரி இருக்கும். அதுபோல் இந்த மனித குல வரலாறுங்கிறது பழைய மனிதர்களெல்லாம் பிறந்தவர்களெல்லாம் வாழ்ந்து முடிந்து விட்டாங்க. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம், இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் வரப்போகிறாங்க. ஆக இதுதான் ஆறு போல் தொடர்ந்து இந்த மனித குலத்தில் வந்துக்கிட்டே இருக்குனாக்க முற்காலத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களுடைய அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், பண்பு நலங்கள், இதெல்லாம் எதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அந்த காலத்தில் வாழ்ந்த பெரியார்கள் அங்கங்கே அவருடைய கல்ச்சர், கலாச்சாரம் என்பதையும் பழக்க வழக்கங்களையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் பதிவு செஞ்சு வச்சாங்க. அதுதான் அது முதல் சங்கம் என்று சொல்லப்பட்டது தென்மதுரைன்னு. அதெல்லாம் இப்போ கடல் சீற்றத்தினால அழிஞ்சு போனதுனால அதன் பிறகு கபாடபுரம்ங்கிற இடத்துல இடைச்சங்கம் வந்து அதன் பிறகு இப்போ நாம் மதுரைன்னு சொல்கிறோமே அது கடைசி சங்கமாக அமைச்சிருக்காங்க. அங்கே சங்ககால புலவர்கள் என்பவர்கள் அவங்களாம் அக உணர்வின் மூலமாக சில விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு புலப்படுது. ஆனால் அதை எடுத்து சொன்னாக்க புரிந்து கொள்ளணுமே எல்லாரும். ரெசிப்டிவிட்டிங்கிறது மிக முக்கியம், ஏற்பு திறன்கிறது, மொழி அப்படிங்கிறது மிக முக்கியம். அந்த வகையில் அந்தந்த காலகட்டத்தில் அவங்க உணர்ந்தவைகளை எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மனித வாழ்க்கையில் முன்னாடி இருந்தவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை நோக்கம் தெரிஞ்சு வாழணுங்கிறார் மகரிஷி. வாழ்வின் நோக்கம் என்னங்க, யாராவது சொல்லுங்க. போன வகுப்புலையும் அப்படி தான் கேட்டேன், எல்லாரும் இறைநிலை அறிதல். இறைநிலைனா என்னன்னே நமக்கு தெரியாதே. ஒவ்வொரு நிமிஷமும் இறைநிலை அறியணும், இறைநிலை அடையணும்னா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காலையில் சோறு திங்கும் போதும், குளிக்கும் போதும், தூங்கும் போதும், எந்திரிக்கும் போதும், வேலை செய்யும் போதும். இனிமையாக வாழ்தல் வாழ்வின் நோக்கம் என்னங்க, இனிமையாக வாழ்தல். நான் இன்பமாகன்னு சொல்லவே இல்லை, என்ன சொன்னேன், இனிமையாக. அப்போ அந்த இனிமையாக வாழணும்னாக்க உடல் உயிர் மனம்ங்கிறது ஒன்றிணையணும். அந்த நிலையில் தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இனியும் மேலும் மகரிஷி சொல்கிறாங்க, உடலும் உயிரும் உறவு காத்து இணக்கத்தோடு இருக்குமே ஆனால் அதற்கு பெயர் வாழ்வு.
பிணக்கு ஏற்படுமேனால் அது வலி, நோய். உடலும் உயிரும் பிரிந்து விட்டால் மரணம். அப்போ இந்த உடல், உயிர், மனம் என்ற மூன்றும் ஒன்றிணைந்து செயல் செய்யும் போது தான் அந்த வாழ்வு இனிமையானதாக இருக்கும். பிறவிக்கே ஒரு நோக்கம் இருக்குன்றார் மகரிஷி. அது என்னங்க பிறவியின் நோக்கம்? முதல்ல சொன்னீங்களே, அதுதான் இறைநிலையை அறிதல், அடைதல், அனுபவித்தல். இந்த இறைநிலையை அறிதல், அடைதல், அனுபவித்தலுக்கு இங்கே வாழ்வு இனிமையாக இருந்தால் தான் அதை நாம் ரீச் பண்ண முடியும். இனிமை இல்லை, அங்கங்கே பிரச்சனை அப்படின்னா எங்கே போய் இறைநிலையை நினைக்கிறது? இங்கே உலகியல் சார்ந்த விஷயங்களே தான் மனம் மாட்டிட்டு கிடக்கும். ஆக ஆதியிலிருந்து இன்றைக்கு உள்ள வேதாத்திரிய தத்துவம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனித வாழ்வு இனிமையாக வாழணுங்கிறது தான் நோக்கம். ஆனால் நம்ம அந்த நோக்கம் மறந்துட்டோம், எப்படி வேணாலும் வாழ்கிறதுங்கிறோம். ஆக திட்டமிட்ட வாழ்வு வெற்றியை கொடுக்குங்கிறார் மகரிஷி. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது தான் 6வது அறிவுடைய சிறப்பு. 5 அறிவு விலங்கினங்கள் வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்குது. ஏன்னா நாம் இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக நமக்கு தேவைப்படுற மாதிரிலாம் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால் இது 6வது அறிவுடைய சிறப்பு. இறைநிலையை அறிதல், அடைதல், அனுபவித்தல். இது பிறவியினுடைய நோக்கம், மனித பிறவியினுடைய உரிமையும் கூட. அந்த உரிமையை பெற வேண்டுமென்றால் கடமைகளை செய்ய வேண்டும். என்ன கடமை அதுதான் தெரியல. நாம் இப்போ செஞ்சுட்டு தான் இருக்கோம், எத்தனையோ காரியங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும், பிறப்பிலிருந்து சாகிற வரைக்கும், இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளாக நடக்குது. அதில் ஏற்படக்கூடிய அனுபவங்களுடைய தொகுப்பு, அதுதான் வாழ்வு எனப்படுவது. இப்போ இந்த ஒவ்வொன்றிலையும் நாம் இதுவரைக்கும் இனிமையாக வாழ்ந்திருக்கோமான்னு கேள்வி எழுப்பிட்டு பார்த்தோம்னா இல்லை. நம்ம மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்களும் அப்படி தான். அதனால் அப்போயெல்லாம் ஐயோ இது நம்ம இதிலேருந்து விடுபட மாட்டோமா, யாராவது நம்மளை மீட்பு பண்ணி நமக்கு அந்த நிலையிலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தாக்கம் வருமா இல்லையா? அப்போ எல்லாம் பிரபஞ்ச காந்தத்தில் பதிஞ்சு அந்த எண்ணங்களெல்லாம் அதற்கேற்ற ஒவ்வொரு நபரையும் ஏற்படுத்தி ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரோ ஒருத்தர் தான். ஏன்னா கோடி பேர் உயிரை உணர்ந்தாலும் இறைநிலையை உணர்பவர்கள் ஒரே ஒருவர் தான் மகரிஷி ஒரு கவியில் சொல்கிறாங்க. ஏன்னா கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் சஞ்சரிக்கும் கோள்கள், சந்தர்ப்பம் மோதல், இந்த 6ம் கோயின்சைடு ஆகணும். அப்போது இந்த நிலையில் எப்பயோ ஒருத்தருக்கு அந்த உணர்வுகள் கிடைக்குது. வாழ்க்கையை இனிமையாக வாழ்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுடைய அறிவில் புலப்படுது. அதையெல்லாம் பதிவு பண்ணி வச்சாங்க. அதை தான் நம்ம சங்க இலக்கியங்கள் என்று பார்த்தோம்னா அதில் நிறைய கடல் சீற்றத்தினால அழிஞ்சு போனது போக இறுதியில் கிடைச்சதை வச்சு தான் இப்போ நாம் 8 தொகை 10 பாட்டு என்றெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அதில் மிக முக்கியமானதாக நமக்கு என்றைக்குமே உலகம் உள்ளளவும் நமக்கும் பாருங்கள் 1ஆம் கிளாஸ்லேருந்து அந்த திருக்குறள்ங்கிறது கட்டாயம் 10 பாட்டை படிக்க சொல்கிறாங்க. நாமளும் மனப்பாடம் பண்ணுறோம், அதுக்குரிய பொழிப்புரையை எழுதுகிறோம், பரீட்சையில் எழுதிட்டோம், மார்க் வாங்கினோம். யாராவது ஒருத்தராவது அதன் பிரகாரம் நடைமுறைப்படுத்தி பார்க்கணுங்கிற ஒரு சிந்தனை அந்த படிப்புங்கிற இடத்துல இல்லவே இல்லை. ஆனால் அதை வாழ்வியல் கல்வியாகவே கொடுத்துருக்கார் திருவள்ளுவர். அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறை உணர்வு பெறுதல், அறநெறி சார்ந்த வாழ்க்கை, இது 2 தான் இனிமையான வாழ்க்கைக்கு அடித்தளம். அந்த இறை உணர்வு என்பது என்ன? தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை வயப்பட்டுனார். இப்போ தவம் செய்கிறதுனா என்னன்னே தெரியல. நமக்கு ஏதோ காஷாயம் கட்டிக்கிட்டு உத்தராட்சம் போட்டுக்கிட்டு ஜடாமுடியை வளர்த்துக்கிட்டு காட்டுக்கோடி போகிறதுன்னே நினைக்கிறோம். மகரிஷி சொல்கிறாங்க, தவம் செய்கிறதுங்கிறது தன்னை அறிதல். தன்னை அறிதல்னா நான் என்ன தெரியாத எனக்கு அப்படின்னு மனம் நினைக்கும். ஏன்னா இந்த உடல்லையே நினச்சிட்ருக்கோம், இந்த உலகியல் சார்ந்த விஷயங்கள்லேயே மாட்டிகிட்டு இருக்கோம். இல்லை, தன்னை அறிதல்னா முதலில் மனதை அறிதல். மனம்னா என்னன்னே தெரியாமல் இருக்குமே, இப்போ மனதை அறிதல். அதன் பிறகு மனதின் அடித்தளமாக இருக்கக்கூடிய அறிவை அறிதல். அதன் பிறகு அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது. இந்த உண்மைகளை உணரணும். அதான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். அங்கே கடமை உணர்வை சொல்கிறாங்க. கடமைக்காக கடமை செய்தல், எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி விளைவை கணித்து கொண்டு செயல் செய்யக்கூடிய திறனை ஏற்படுத்தி கொள்ளணும். தான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை வயப்பட்டு.
அதே மாதிரி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதுக்கு எத்தனையோ பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லியிருந்தால் கூட ஒரு அற்புதமான விளக்கம் மகரிஷி கொடுக்குறாங்க. பகு அவன், பகு பகுத்தும் பார்க்க முடியும், மனதுக்கு தொகுத்தும் பார்க்க முடியும். சிற்றறிவாக இருக்கிற வரைக்கும் அது பகுத்து பகுத்து அது வேற இது வேற இது வேற இது வேற இது வேற இப்படியே தான் போகுது. ஆனால் தொகுத்து பார்க்கும்போது தான் அது பேரறிவு. இப்போ இங்கே உட்காண்ட்ருக்கிறவங்க 300 பேர் உட்காண்ட்ருக்கீங்கன்னா 300 பேருடைய அறிவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் அதை ஒன்று சேர்த்துனா அதிகம். இதே போல் இங்கே இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை அறிவும் அத்தனை ஆற்றலும் அதான் பேரறிவாளன் திரு. ஆனால் தானே அப்படி துண்டுபடுத்தி கொண்டு பகு என்றால் துண்டுபடுத்தி கொள்றதான் தன் நிலையில் மாற்றம் பெற்று இவ்வளவுமாக வந்திருக்குங்கிற ஒரு உண்மைகளை அங்கே திருவள்ளுவர் திருக்குறளே சொல்லிட்டார். ஒவ்வொன்றிலையும் எல்லா பொருள்களிலும் என்னை காணவல்லவன் எவனோ, என்னை விட்டு அவன் பெறுவதில்லை. நாங்கள் அப்போ அந்த நிலைக்கு உயர்த்துவது தான் இறை உணர்வு என்பது. இறைநிலையிலிருந்து மனித மனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்ளும் போது தான் ஒரு மனித பிரிவினுடைய நோக்கம் நிறைவேறும், வாழ்வு இனிமையாக இருக்கும். இதையெல்லாம் திருவள்ளுவர் சொன்னாலும் அடுத்து அறநெறி சார்ந்து வாழணும். இறை உணர்வு மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லாத அறநெறி சார்ந்ததாகவும் இருக்க வேணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். இப்போ அந்த ஒழுக்கம் என்பதற்கு என்ன அர்த்தம்? ஏன்னா இங்கே மதுபானம் குடிச்சாக்க இந்திய நாட்டில் அது தப்பு, இது ஒழுக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவில் குடிச்சாக்க தப்பே கிடையாது இல்லைங்களா? அப்போ ஒழுக்கம் என்பதற்கு அந்த அர்த்தமானது இன்றைக்கும் சொல்கிறது, எதிர்காலத்தில் வர்றவங்களுக்கும் இன்னும் இந்த ஊரில் சொல்கிறத அடுத்த நாட்டில் இருக்க எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கணும் இல்லையா? அதை தான் மகரிஷி துன்பப்படுத்தாமைங்கிறார். ஒழுக்கம் என்பதற்கு பொருள் என்னன்னா துன்பப்படுத்தாமை. நாம் இதுவரைக்கும் ஏதோ ஒரு கோணத்தில் யோசிச்சுட்ருப்போம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயர்க்கு சொல்கிறார் வள்ளுவர். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதான் துன்பம் நீக்குதல்ங்கிறார் மகரிஷி. இப்போ நீங்கள் இப்போ தவம் முடிச்சோன்னு சொன்னீங்களே, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அதான் ஈதல் இசைவிட வாழ்தல் அது வல்லது. அப்போ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் கூட இனி அதுக்கு முன்னாடி இவருக்கு எப்படி இது வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிந்து சமவெளி ஹாரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் போது 6000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே யோக நிலையில் தியான நிலையில் இருந்த உருவ கடவுளர்களெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வணங்கியிருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள் வேற, நாம் வேற இல்லை. நாம் தான் அந்த உருவத்திலேருந்து வணங்கணும். இப்போ இந்த உருவத்திலேருந்து திருப்பி நினச்சி பார்க்குறோம், அவ்வளோதான். இந்த உடல் தான் அழியும், ஆன்மா என்ற அறிவு அழியறதே இல்லை. ஒரு வள்ளுவருடைய உடல் தான் அழிந்தது. ஆனால் இப்போ 3 குறளை நம்ம சொல்லிகிட்டு இருந்தோமே, நமக்குள்ளார அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரா இல்லையா? ஆன்மா அழியுதா? அறிவு அழியுதா? இல்லை. உலகம் உள்ளளவு நிலைத்து நீடித்து இருக்கும். அப்போ அந்த வகையில் திருவள்ளுவருக்கு முன்னாடி எப்படி இதெல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே 6000 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம்னு சொல்லும்போது இந்த தமிழர்களுடைய பெருமை அங்கே வரைக்கும் பரவி இருந்திருக்குங்கிறதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியுது. இப்போ வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு பழமையான ஒரு யோக நெறி. திருவள்ளுவருடைய குரலை அமைத்தே பார்த்தோம் அப்படின்னம்னால கூட இனியும் நம்முடைய நாட்டில் வந்த சித்தர் பெருமக்கள் எல்லாருமே தங்களுக்காக வாழவே இல்லை. இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா சித்தாந்திகள் வேதாந்திகள் என்று 2 பிரிவுகளும் இருந்திருக்காங்க. வேதங்கள் என்று சொல்லப்படுவது ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம். இந்த 4 வேதம் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த 4 வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் சொல்லியிருக்காங்க. பஞ்சபூதங்களுடைய கூட்டாகத்தான் இந்த பிரபஞ்சம் இருக்குது. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் மாஸ். அப்போ அந்த பஞ்சபூதங்களுடைய கூட்டுன்னு சொல்லிட்டா அந்த அணுக்களும் சுத்த வெளியும் இணைஞ்சது தான். அப்போ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வீதாச்சாரத்தில் இருக்கும்போது ஒவ்வொன்றுலையும் ஒரு இயக்க ஒழுங்கு இருக்குது. அந்த இயக்கத்தின் காரணமாக ஒரு விளைவு வருது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வடிவம் இருக்குது, அதுக்கு ஒரு குணம் இருக்குது. இதை பற்றியெல்லாம் விலாவாரியாக அவங்க உணர்ந்து 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 எழுதி வச்சது தான் அந்த வேதங்களுடைய சாரங்களாகவே இருக்குது. அப்போ அந்த பஞ்சபூதங்கள் இந்த பிரபஞ்சமே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதை நம்ம நினைக்கிறதே இல்லை. நாம் என்னமோ தனியாக எங்கேயோ இருக்கிற மாதிரி இந்த உலகம் எங்கேயோ இந்த உலகத்தில் ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த உலகம் எங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது? சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்குது. சூரிய குடும்பம் எதை அங்கே ஒரு பால்வழி மண்டலத்தில் சுற்றிட்டு இருக்கு. அதுபோல் பல கோடி மண்டலங்கள் இணைந்து இந்த பிரபஞ்சமே சுற்றிக்கிட்டு இருக்கு.
அதான் திரு நடன காட்சி, இறைநிலையினுடைய திரு நடன காட்சின்னு சொல்லுவார் மகரிஷி. அப்போ எவ்வளவும் சுழன்று கொண்டு இருக்குன்னாக்கா, இயங்கி கொண்டு இருக்குன்னா இதுக்கு யார் அதிகாரி? அந்த கோணத்தில் ஆராய்ந்து இந்த இயக்கத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய இருப்பு அது சுத்த வெளி என்பதை உணர்ந்தாங்க. ஆனால் உணர்ந்தவாறு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு மொழியும் அந்த ஏற்புத்திறனும் இல்லாதனால ஆங்காங்கே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் வர்றவங்க அதை பற்றி சிந்திக்கும் போது அவங்கவுங்க அறிவுக்கு என்ன புலப்படுதோ அதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னும் அது எழுத்துக்கள் வரி வடிவங்கள்லாம் வந்த பிறகு அதை இன்னும் அவங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வகையில் வேதத்துக்கு அந்தமாக முடிவாக இருக்கக்கூடியது அந்த இறைநிலைங்கிறது. இந்த பின்னாடி இந்த சித்தர் பெருமக்கள்ன்றவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்குள்ளார தான் இவங்கெல்லாம் இது வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பா சித்தத்துக்கு அந்தமாக இருக்கிறது என்னென்னா அறிவு தான். உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது. இப்போ இந்த அறிவை கொண்டு தான் எல்லாம், நீ பெரியவன் இறைவன் பெரியவன் பெரியவன் 1000 தடவை நமஸ்காரம் பண்ணி கும்பிட்டு என்ன செய்கிறது? நமக்குள்ளாரையே அந்த இறைவன் இருக்கிறான் என்பதை உணர வேண்டுமே. அப்போ எனக்குள்ளார தெய்வீகம் இருக்குன்னாக்க எல்லாருக்குள்ளரையும் இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்தது அந்த இறைநிலை. அதை உணரும் போது தான் மனித நேயம், ஆன்ம நேயம். சுவாமி விவேகானந்தர் கூட சொல்கிறார் ஒரு இடத்துல, மகரிஷியும் அதை சொல்வார். என்னன்னா, அந்த இறைநிலை அரூபின்னு சும்மா இருக்குது, ஆனால் அதுக்குள்ளார எல்லாமே அடக்கம் பெற்றிருக்கு. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இந்த 4 தன்மையும் உள்ளடக்கமாக கொண்டு இருந்தாலும் கூட எதையும் அனுபவிக்க முடியல. ஆனால் இந்த மனிதன் என்று வந்து 6ஆம் தன் நிலையில் மாற்றம் பெற்று 6வது அறிவு பெற்ற மனிதனாக வரும்போது தான் கண்ணால் கண்டு ரசிக்கிறோம், நாக்கால் சுவைக்கிறோம், எதையெல்லாம் கண்டு ரசிக்கிறோம். தன்னிலே தானே ஓர்ந்து பார்த்து ஆனந்திப்பதற்காகவே அந்த இறைநிலை தன் நிலையில் மாற்றம் பெற்று வந்திருக்குன்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். ஒரு தடவை அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னாங்க ஏன் இந்த பாடு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கமே மனிதர்கள், இந்த இறைநிலை சும்மா தேமேன்னு இருந்து தொலை வேண்டியதானா, அது ஏன் இப்படி மாற்றம் பெற்று வரணும்? மகரிஷிட்டையும் கேட்பாங்க பல முறை அந்த கேள்வி, ஆசிரியர் பயிற்சி பிரம்மஞானத்தின் போது. அப்போது அது தன்னிலே தானே ஓர்ந்து பார்த்து ஆனந்திப்பதற்காகவே வந்திருக்கிறது. தானாக இருக்கிற வரைக்கும் அது ஒன்றும் இல்லை. அதுதான் அற்புதமாக ஒரு சித்தர் பெருமான் சொல்வார். நட்ட கல்லை சுற்றியே 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொணமொணவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. சிவவாக்கியர். சுட்ட சட்டி சட்டுவம், சட்டியில் போட்டு கரண்டியை வச்சு சட்டுவத்தை வச்சு தினாந்தான் பொரியல் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ருசி தெரியுமா? நாம தான் ருசிக்கிறோம். இதெல்லாம் அவங்க உள்ளுணர்வாக, அது தேமேன்னு இருந்தாலும் அத்தனை அறிவையும் ஆற்றலையும் அவ்வளவையும் தனக்குள்ளாக எல்லாவற்றையும் இறுக்கி இருப்பாக்கி சுருக்கி வச்சிருக்கு. அவ்வளோதான். அது தன் நிலையில் மாற்றம் பெற்று இந்த மனிதம் என்ற நிலைக்கு வந்தது. அப்போ தான் எல்லாத்தையும் உணர முடியுது. எனவே அன்பானவர்களே, அந்த முற்காலத்தில் இருந்தவங்க அந்த பேரானந்த நிலைங்கிறத அதை தூங்கியும் தூங்காமலும் இருக்கிற நிலை அப்படி தான் சொன்னாங்க. அந்த நிலையில் இருந்து இந்த மனதுக்கு ஒரு பழக்கம் கொடுக்கும்போது இந்த உலகியல் வாழ்க்கையில் பற்றுக்கள் இல்லாமல் வந்த நோக்கம் நிறைவேற மாதிரி அவருடைய கடமைக்காகவே கடமை செய்தல்னு வாழ்வாங்க என்ற நிலையில் அவங்க உணர்த்தியிருக்காங்க. இறையுணர்வு என்பது அறநெறியை சார்ந்தோம், அறநெறி என்பது இறை உணர்வை சார்ந்தோம். இந்த இறையுணர்வு என்பதை மகரிஷி என்ன சொல்கிறாங்க? அகத்தவம்னு சொல்கிறாங்க. இறையுணர்வை அகத்தவத்தின் மூலமாகத்தான் உணர முடியுன்றார். அப்போது அந்த அறநெறி என்பதை புறத்தவம்ங்கிறார். புறத்தவம் அதான் புறத்தவம்னா யாருக்கும் துன்பம் கொடுக்காம, அதுக்கு தான் நமக்கு அகத்தை ஆய்வு செய்தல் பயிற்சி கொடுத்தாங்க. மகரிஷியுடைய ஸ்பெஷாலிட்டியை தெரிஞ்சுக்கோங்க. எந்த சித்தர் பெருமானோ சிறப்பு தவங்கள், அடிப்படை தவங்கள்னு முறைப்படுத்தி எந்த சீடருக்கும் உபதேசிக்கவில்லை. எந்த ஒரு சித்தர் பெருமானோ மகான்களோ அகத்தாய்வு என்ற ஒரு பயிற்சியை கொடுத்து உங்களிலே இருக்கக்கூடிய களங்கங்களை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள், உங்களிலே இருக்கக்கூடிய தெய்வீகம் வெளிப்படும்னு சொல்லவே இல்லை. வழியை காட்டினாங்க. ஆனால் அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே எல்லாம் பழக்கத்தின் வழியே போயிடுச்சு. ஏன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 வகைகளில் தான் அந்த இறையுணர்வு பெற முடியும்னு வச்சாங்க. எல்லாம் அந்த சரியையிலேயே நின்ட்டாங்க நிறைய பேர். என்ன புற சடங்குகள்லேயே
இன்னும் அது கிரியை என்ற நிலையில் மந்திரங்களை சொல்கிறது, இறைவனுடைய பெருமையை பற்றி சொல்கிறது, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு குரூப் அப்படியே போயிடுச்சு. இப்போ அடுத்து யோகம்ங்கிற இடத்துக்கு வரும்போது தான் அங்கே உடல் உயிர் மனம் எல்லாம் ஒன்றிணைந்து செயல் செய்யும்போது அங்கே மன ஓர்மை அறிவு கூர்மையே கொடுக்கும். அறிவு கூர்மையானது செயல்களில் சீர்மையை ஏற்படுத்தும். செயல் சீர்மையானது வாழ்க்கையை நேர்மையாக்கும்பார் மகரிஷி. அப்போ அந்த வகையில் திருமூலர் எடுத்துக்கிட்டோம்னா அவரை தான் சித்தர்கள், ஏன்னா 18 சித்தர்கள்னு நமக்கு தெரியுது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது 18ன்றோம். ஆனால் நிறைய பேர் அவங்க உயிரை உணர்ந்தவர்கள் வெளியில் தெரியாமல் எத்தனையோ பேர் அடக்கமாயிருக்காங்க. அவங்களுடைய ஜீவ சமாதிகள் அப்படிங்கிற நிலையெல்லாம் நமக்கு தெரியுது. அவங்களுடைய வாழ்வியல் முறைகளில் பார்த்தோம் அப்படின்னோம்னா அதில் மிக முக்கியமானவராக கருதப்படுறவர் திருமூலர். இப்போ திருமூலருடைய ஒரு 4 வரி கவியை வச்சு தான் மகரிஷி நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி குண்டல் யோக பயிற்சியை கொடுத்தாங்க. நான் அதை அவர்கிட்டயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் உட்காந்து. ஏன்னா ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கேட்கணுங்கிறதுக்காக. உடல் பொருளோடு ஆவி உதகத்தார் கொண்டு படர்வினை பற்று அற பார்த்து கை வைத்து நொடியில் அடி வைத்து நுண்ணுணர்வாக்கி கடிய பிறப்பற காட்டினான் நந்தியை. பழைய அன்பொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவிதையை கொடுத்து மகரிஷி விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு சில புத்தகங்களில் பார்த்தா உதகம்னு இருக்கும், ஒரு சில புத்தகங்களில் பார்த்தா உலகம்னு இருக்கும். நான் போய் கேட்டேன், என்ன சாமி அது உலகம்ங்கிறது கரெக்டாக உதகம்ங்கிறது கரெக்டாக? ஏன்னா என்கிட்ட திருமூலர் புத்தகம் இல்லை, திருமந்திரம் இல்லை இப்போ அடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அது உதகம் என்பது தான் சரியான வார்த்தை. அதுக்கு பொருள் என்ன அப்படின்னாக்கா சரணாகதி, தத்தம் பண்ணிடுறதுன்னு. எல்லாவற்றையும் உடல் பொருள் ஆற்றல் எல்லாத்தையும் ஒரு குருவண்ட சமர்ப்பணம் பண்ணுறோம். எதற்காக? தொடர்ந்து துன்பப்பிறவின்னு வந்துக்கிட்டே இருக்கே, அதுலேருந்து விடுபடணும். அதான் மரணமில்லா பெருவாழ்வுன்னாங்க. மீண்டும் மீண்டும் பிறக்கிறது, மீண்டும் மீண்டும் இறக்கிறது. ஏன்னா நிறைவேறாத ஆசைகளும் குப்பை கோலம் இந்த உலகியல் பற்றுக்கள்லேயே இருக்கிற வரைக்கும் திரும்ப எண்ணத்தால் பிறவி, கருவழியே பிறவி. இதுதான் தொடர்ந்து மனித குலத்தில் நடக்குது. அப்படி அல்ல, இந்த பிறவி அற்புதமான பிறவி, அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னாங்க. ஏன்னா அந்த 6வது அறிவுடைய சிறப்பு சிற்றறிவை பேரறிவோட லயமாக்கி ஜீவபிரம்ம ஐக்கிய முக்தி என்ற நிலைக்கு கொண்டு போகும்போது அது பேரானந்த நிலை, தெய்வமே நானுமாக ஆகியிருக்கிறது என்ற நிலையை உணரணும். அப்படி இல்லாத வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளரையும் ஒரு சில காலகட்டங்களில் அல்லது ஒரு சில பிறப்புகளில் அந்த எண்ணம் ஏற்படும். நான் யார், எங்கேருந்து வந்தேன், உண்மையான இறைத்தத்துவம் எதுங்கிற தேடல் ஒருத்தருக்கு வரும்போது குரு தானாக வருவார். குரு இல்லாத சிற்றை பலிதமாகாது. குரு வேணும். குரு யார்? இறைநிலையை உணர்ந்தவர், மற்றவர்களுக்கு உணர்த்துபவர். அந்த வகையில் உடல் பொருளோடு ஆவி உதகத்தார் கொண்டு படர்வினை பற்று அற தொடர்ந்து பிறவி போயிட்டே இருக்கேன். வினைப்பதிவு, வினை போகமே ஒரு தேகம் கண்டாங்க. அந்த வினைகள்லேருந்து விடுபடுவதற்கு குருவாட்ட அத்தனையும் சமர்ப்பணம் பண்ணணும். இப்போ குரு என்ன செய்வார்? பார்த்து கை வைத்து நொடியில் அடி வைத்து நுண்ணுணர்வாக்கி கடிய பிறப்பற காட்டினான் நந்தியே. நொடியில் அடி, ஏன்னா முதுகு தன்னுடைய அடி பகுதியில் மூலாதாரத்தில் தான் உயிர் சக்தி தேங்கி இருக்கு. இது வரைக்கும் பழக்கத்தின் வழியே வந்தவங்களெல்லாம் இன்பம் துன்பத்திலே மாட்டிகிட்டு இருக்காங்க. இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, எல்லாம் நிகழ்வுகள் தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. அப்போது அதை கடந்து அமைதி என்ற நிலைக்கு போகணும்னா 6வது அறிவுக்குரிய இடமாகிய ஆக்கினை சக்கரத்துக்கு வரணும். முற்காலத்திலேயோ 12 ஆண்டுகளாச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் மந்திரங்களை சொல்லி இன்னும் பல வகைகளில் யுக்திகள் மூலமாக மேலே கொண்டு வந்து தன்னை அறிந்து அப்புறம் இறைநிலையை உணர்றதுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குடும்பம் தொழிலெல்லாம் விட்டுவிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் வேண்டியதில்லை. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை மேம்படுத்தி கொள்வதற்கு ஒரு உதவியாக இந்த பயிற்சி முறைகளை அமைத்து கொள்ளலாங்கிற வகையில் எளிய முறைப்படுத்தி மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை சொல்லுவார், இந்த 4 வரி திருமூலருடைய கவி எப்படியோ இந்த ஆன்மீக உலகத்தில் விடுபட்டு போயிடுச்சு அப்படிம்பார். அதனால தான் 12 வருஷத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. அப்போ இன்னும் திருமூலர் சொல்கிறார், தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை எவழ்வர் பெண்ணை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவனருளாலே. இதெல்லாம் பாட்டுகளாக சொன்னாங்க. ஆனால் மகரிஷி நமக்கு துரியம்ங்கிற ஒரு பயிற்சியை கொடுத்து மன அலைச்சுழல் வேகம் குறைய 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 விரியும் தன்மை கூடுகிறது. எனவே பிரபஞ்ச அளவுக்கு உங்களால் விரிய முடியும், அதுக்கு அப்பாலையும் துரியம் அதீதமாகி போகுது. அப்போ அந்த இறை இணைப்பு கிடைக்குது. ஜீவபிரம்ம ஐக்கிய முக்திங்கிற நிலையில் விழிப்பும் மறப்பும் அற்ற நிலையில் இறையுணர்வு பெறுகிறீர்கள். இறையுணர்வு பெற்றுவிட்டால் அறநெறி வாழ்க்கை தானாகவே அமைந்துவிடும். அறநெறி வாழ்க்கையில் நீங்கள் வாழ பழகிவிட்டால் இறையுணர்வு என்பது தானாகவே வந்துவிடும்.
ஆக அந்த சித்தர் பெருமக்கள் எல்லோருமே அந்த மகிழ்போகம் ஈதல் இரவாமைங்கிறத கடைப்பிடிச்சு வாழ்ந்திருக்காங்க. அறநெறிக்கு புறத்தவங்கிறதா தான் மகிழ்போகம். துய்த்தலில் இனிமையை காத்தல், அனுபோகித்தலில் இனிமை காத்தல், அதைத்தான் 5 அளவும் முறையும்னார் மகரிஷி நமக்கு. ஆனால் அதையும் நம்மளால் பழக்கத்தின் வழியே தொங்கிட்டு இருக்கிறோமேங்கிறதுக்காக ஒரு பஞ்சேந்திரிய தவங்கிற ஒரு சிறப்பு தவத்தை மகரிஷி நமக்கு கற்றுக் கொடுத்து, உங்களுடைய அறிவுடைய கட்டுக்குள்ளற உங்களுடைய மனமும் புலன்களும் வர்றதுக்கு உங்களால் வரவழைக்க முடியும். ஏன்னா அந்த பழக்கத்திலிருந்து விளக்க வழிக்கு வரணுங்கிறதுக்காக தான் ஐயுணர்வில் மெய்யுணர்வு பெறுவதற்கான தவம்னு கொடுத்தாங்க. ஆக இப்படி ஒவ்வொன்றையும் அந்த சித்தர் பெருமக்களுடைய ஒரு கவிகளை எல்லாம் நம்ம சிந்திச்சு அவங்க சொன்ன முறைகளை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நாம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை பயிற்சி திட்டங்களாக்கி வெறும் போதனைகளாக இல்லாமல் சாதனை மார்க்கமாக மகரிஷி நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே அந்த சிவவாக்கியர் இன்னொரு பாட்டில் சொல்கிறார், இன்னும் எத்தனையோ பேர் ஆரம்பத்தில் எல்லாரும் தேடி தேடி தான் அலைஞ்சாங்க. ஆனால் உடனடியாக குருவும் கிடைக்கல. குரு கிடைச்சாலும் இவங்களுடைய வினைப்பதிவுகள் சாணியர்னா முளம் ஒழுக்குது, இந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க. எல்லாருமே அப்படிதான். ஓடி ஓடி ஓடியே உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடியே நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடியே மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடியே எண் நிறைந்த கோடியே. எத்தனையோ கோடி பேர் அந்த அறிவுடைய எழுச்சி தன்னை அறியணும், இறைநிலையை உணரணுங்கிற எழுச்சி ஏற்படும் போது அதற்கு ஒவ்வொரு முறைகளையும் யார் பின்னாடியாவது போய் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் போனாங்க. ஆனால் முழுமை பெற முடியாமல் எத்தனையோ பேர் மாண்டு போனாங்க. அவர்களுடைய அனுபவங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் இன்றைக்கு மகரிஷி நமக்கு வாழ்வியல் மார்க்கமாக்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், அந்த ஜீவபிரம ஐக்கிய முக்திக்கு சிவவாக்கியர் அற்புதமாக ஒரு பாட்டை கொடுக்குறார். ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதிலே உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமும் உடைந்து போன ஒப்பில்லாத நாளிலே ஆடுமில்லை கோளுமில்லை யாரும் இல்லையானதே. ஜீவபிரம ஐக்கிய முக்திங்கிற நிலையில் நாம் துரியாதீத தவமியற்றி பழகிட்டோம்னா மரண பயம் என்பது இல்லை. இந்த ஓடமும் உடைந்து போகும் ஒரு நாள். அப்படி உடைந்து போகும்போது ஆடுமில்லை கோளுமில்லை, வீடு வாசல் மாடு மனை மக்கள் அண்ணன் தம்பி அக்கால் தங்கை ஒன்றும் கிடையாது. கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு போகிறது எதுவுமே இல்லை. ஆக நம்ம வாழும் காலத்தில் நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய திறன் 6வது அறிவுக்கு இருக்கின்றார். இதுக்கு அவர் கொடுத்த கவிக்கு மகரிஷி நமக்கு ப்ராக்டிஸாக தவமுறையில் துரியாதீத தவம் இதெல்லாம் அடிப்படை தவம்னு கொடுத்து அதை பேஸ் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நமக்கு சிறப்பு தவமுறைகளையும் மகரிஷி கொடுத்துருக்காங்க. இதே போல் நாம் அந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடும் போது சில உபத்திரவங்கள்லாம் வரும். நம்முடைய வினைப்பதிவுகள் கர்ம வினைப்பதிவுகள் ஏகப்பட்டது இருக்கே. அதுக்கு பாருங்க, திருமூலர் சொல்றாரு, திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவமும் அறமுமே துணையாகுமே. படகு அந்த காலத்துலலாம் தண்ணியில் பயணம் பண்ணணும்னா படகு அதில் துடுப்பு போட்டு தான் போகணும். அப்படி அந்த பயணத்தில் துடுப்பு போடுறவருக்கு முதுகு கழுத்தெல்லாம் வலிக்கும், ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா. அது மாதிரி இந்த நீண்ட நெடிய பயணம் பிறவி தொடர் நீண்டுக்கிட்டே போகுதே வாழ்க்கை எனும் பயணம், இதில் நமக்கு அவ்வப்போது சோர்வுகள் வரும். உடலிலே நோயாக, உள்ளத்திலே களங்கமாக, வாழ்க்கை சிக்கல்களாக. அதிலிருந்து மீட்சி பெறணும்னா தனக்கும் தன்னுடைய எதிர்கால சந்ததியினர்களுக்கும் கூட நல்ல சஞ்சித கர்மவினையை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை தான் செய்யணும். அந்த முதல்வராக இருக்கக்கூடியவர், முன்னோராக இருக்கக்கூடியவர், அது எது? தவம், அறந்தான். தவம் செய்யும்போது தனி மனித அமைதி கிட்டுகிறது, அறம் செய்யும்போது சமுதாய வினை கட்டுகிறது. ஏன்னா மகரிஷியினுடைய நீண்ட நெடுங்கால தொலைதூர பார்வை. அதனால் தனி மனிதன் என்பவனுக்கு எல்லா வசதியும் கிடைக்கணும்னா சமுதாயம் வளமாக இருக்க வேண்டுமே. சமுதாயம் வளமாக இருக்க வேண்டுமென்றால் தனி மனிதனுடைய அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தியானால் தான் அவன் சார்ந்த அந்த சமுதாயத்தில் அந்த துறையில் சரியான முறையில் கொண்டு வர முடியும். ஒன்றை சார்ந்து ஒன்றாக இருக்கிறதே. எனவே அன்பானவர்களே, நம்முடைய வினைகள் நம்மளை விடாது. அதான் அழுகுனி சித்தரும் சொல்லும்போது சொல்லுவார், காட்டானை மேலேறி கடைவீதி போகையிலே நாட்டாரும் நம்மை பார்த்து நகைபுரிவர் என்றோம். நாட்டாரும் நம்மை பார்த்து நகைபுரிய பார்த்தாலும் என் கண்ணம்மா காட்டானை மேலேறி கண்குளிர காண்பேனேங்கிறார். காட்டான் தான் இன்னான் என காட்டான். நீ அரூபின்னு நினச்சா அரூபி,
உருவத்தோடு இருக்குன்னு நினச்சா உருவம், அரூபாரூபமாக இருக்கிறதாக நினச்சா அரூபாரூபம். நினைக்கிறது யாரு? நாம தான், நம்ம மனம்தான். ஆக காட்டான் தான் நின்னான் என காட்டான். மேலேறி 5 புலன்களுக்கும் கடந்து கடை வீதி கடைசியாக இருக்கக்கூடியது அதுதான். ஏன்னா மனதனுடைய அலைச்சூழல் வேகம் 14லேருந்து 40ன்னு இருந்ததை குறைச்சி கொண்டு வந்து 7ங்கிறதுலேருந்து 4ங்கிற வரைக்கும் கொண்டு வந்து இன்னும் 1 to 3ன்னு கொண்டு போய் டெல்டாவுக்கு போய் நிற்கும் போது அதான் கடைவீதி போகையிலே நாட்டாரும் நம்மை பார்த்து நகை புரிவர். இது வரைக்கும் பழக்கத்தின் வழியே மனம் போன போக்கிலே போய் பழகி தொலைச்சிருக்கமே விடாது, இழுக்கும். ஆனாலும் நான் எப்படியாலும் உன்னை கண்குளிர காண்பேனே. இப்படியெல்லாம் அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அது நமக்கும் ஏற்படும். ஆனால் அந்த இடத்துல வைராக்கியம் என்பது மிக முக்கியம். இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம ஈடுபட்டுட்டோம். இப்போ இதில் நமக்கு முக்கிய தேவை என்னன்னா, வாழ்வின் நோக்கம் என்ன, பிறவியின் நோக்கம் என்ன, அதுக்கு மாறுபடாமல் வாழ்வதற்குரிய ஒரு வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசியாக நமக்கு சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுதுன்னா, குறைவில்லா நிறை. இறைநிலையை பற்றி சொல்லும்போது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, குறைவில்லா நிறைன்னு சொல்லுது. அதுதான் மகரிஷி வற்றாயிருப்புங்கிறார். வற்றாயிருப்பு அது அட்சயம்ங்கிற வார்த்தையும் சொல்லுவார், குறைவில்லா நிறை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்க. ஒரு கட்டி தங்கம் வச்சுருக்கீங்க, பாதியை எடுத்து டோலாக்கு, ஜிமிக்கி, சங்கிலி, என்னென்ன பண்ணணுமோ நகை நட்டுகளாக எல்லாம் செஞ்சிட்டோம். இப்போ தங்கத்தை காணோம்னா எப்படி முழு தங்கம் இருக்கும்? இருக்கு ஆனால் இல்லை ஆனால் இருக்கு. அதுதாங்க விழிப்பும் மறப்பும் அற்ற நிலைங்கிறதுல இயங்கும் பிரபஞ்சமும் இருக்கும், இயக்கத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய இருப்பும் இருக்கும். அந்த நிலைக்கு போகும்போது தான் எல்லா பொருள்களிலும் அந்த இறைநிலையினுடைய வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் 4ம் அங்கே உள்ள இருக்கிறத நம்மால் உணர முடியும். ஆக நகைகளாக ஆயிடுச்சே அல்லாமல் தங்கம் இல்லாமல் போகலையே, இருக்கு. ஆனால் மன மாசுகளின் காரணமாக நமக்குள்ளே இருக்க தெய்வீகத்தை நம்ம மறந்துட்டோம். கடந்த மகரிஷிக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய வள்ளல் பெருமான் கூட அற்புதமாக சொல்கிறார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரனே அருட்பெருஞ்சோதினார். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம்னார். ஜோதி என்றால் நாம் எல்லாம் விளக்கப்படுத்தி வச்சுட்டு சாமி விட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் இப்படியே பழகிட்டோம். இறைவன்கிட்ட போய் வேண்டணும்னு அவசியமே இல்லை. நம்முடைய வினைப்பதிவுகளுக்கு ஏற்ப எல்லாமே நடக்கும். நாம் செயல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளணும். இதை தான் மகாத்மா காந்தியடிகள் சொல்வார் ஒரு இடத்துல, தவறு செய்துவிட்டு திருந்துவதை விட தவறே செய்யாமல் இருக்க விரும்புகிறேன். அதைத்தான் மகரிஷி விளைவை கணித்து கொண்டு செயல் செய்தல், விளைவறிந்த விழிப்பு நிலையில் நாம் ஈடுபடணும்னா ஆக்கினை என்ற பிட்யூட்ரி தூண்டிவிடப்படணும், பீனியல் சுரப்பி தூண்டிவிடப்படணும். கோடான கோடி பிறவியில் எவ்வளவோ வினைப்பதிவுகளை கொண்டு வந்திருக்கோம். அதை தன்னை அறிஞ்சாச்சு, தான் யார், தன்னுடைய சுயம் என்னங்கிறது தெரிஞ்சாச்சு, தெய்வீகம் நமக்குள்ளார இருக்குங்கிறது தெரிஞ்சாச்சு. ஆனால் கோடான கோடி பிறவியில் நிறைய பாவ மூட்டைகளை கொண்டு வந்து வச்சுருக்குறோம். இப்போ தான் துரியம் கொடுத்த உடனே தான் அதெல்லாம் சிக்கல்கள்லாம் வெளியே வருது. என்ன பண்ணலாம்? தன்னை அறிஞ்சாச்சுன்னொன்னே நாமவே முயன்று மூட்டையை பிரிக்கலாம். அது மூட்டை என்னைக்கோ இந்த பிறவியில் பிரிக்கலாம், அடுத்த பிறவி எதிர்கால சந்ததியினருக்கு எப்படி வேணாலும் வரலாம். அந்த செயல் விளைவு நியதிங்கிறது எங்கேயும் விட்டு போகாது. இறையுணர்வுங்கிறது என்னவோ இல்லை, செயல்களிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் என்ன பயன்னு மகரிஷி கேட்குறாங்க. செயல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளணும்னாக்கா நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்த வேண்டியவர்களாக இருக்கும். மன மாசுகளாக இருக்குது. இப்போ அதிலிருந்து மீட்சி பெறணும். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது, இன்று வருமோ நாளைக்கே வருமோ என்று வருமோ அறியேன் என் கோவே, துன்று மலமாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். இன்று வருமோ நாளைக்கே வருமோங்கிறார். அந்த துன்று மல மாயைனா அதான் 3 மலங்கள். அதுதான் சித்தர் பெருமக்களும் சொன்னாங்க, மகரிஷியும் சொல்கிறாங்க. மேன் -3 impurities equal to God. 3 குற்றங்கள் மனிதனிலே இருக்கு. அந்த குற்றங்களை நீக்கிட்டா தெய்வீகம் வெளிப்படும். ஆணவம், கண்மம், மாயை. அப்போ அதிலிருந்து விடுபடணுமே. மீண்டும் மீண்டும் துன்ப பதிவுகளையே ஏற்படுத்தியிருந்தால் பாவப்பதிவில் மீண்டும் பிறவி தான். அதனால தான் அங்கே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அங்கே மகிழ்போகம் என்பதை
துய்த்தலில் அனுபவிப்பதில் இனிமை காத்தல் அப்படிங்கிறது தான் மகிழ்போகம். ஈதல் என்பது பிறருடைய துன்பத்தை நீக்குதல். நாங்கள் இரவாமைன்னு வச்சாங்க. இரவாமைன்னா என்ன, செத்து போகாமல் இருக்கிறதா? எல்லாரும் இப்படி இங்கே தங்கிட்டா, வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் என்ன ஆகும்? இந்த பூமியில் இடமில்லை பாடியிருக்காருல கண்ணதாசன். அதனால இந்த உடல் தான் அழியும், ஆன்மா அழியறதே இல்லை. மீண்டும் பிறவி மீண்டும் பிறவி மீண்டும் பிறவிங்கிற பிறவித்தலை அறுபடணும், மரண பயம் நீங்கணும். இந்த பிறவியில் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம், நாம் தெய்வத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கோம், அதெல்லாம் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத குரு மூலமாக உணர்ந்து விட்டோம். அப்போ நம்ம தெய்வீகத்தை வெளிப்படுத்தணும். இடையிலேயே பாதியில் செத்து போயிட்டா என்ன பண்ணுறது? அதனால தான் அவர் ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்றவல்லீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த அம்மை பாதம் உண்மை உண்மை உண்மையே. அவர் பாடினார், மகரிஷி அது காயல்பு பேச்சியை கொடுத்துட்டார். பல ஆயிரம் பிறவி எடுத்தேற்ற பாவ பதிவுகளை ஒரு பிறவி காலத்துக்குள் மாற்றிக்கொள்ளலாம், மனிதனாகலாம், தேவனாகலாம். நான் ஆகிவிட்டேன்றார் மகரிஷி. இப்போ நம்ம முயன்றா முடியாதா? மனிதன் முயன்றால் முடியாததுங்கிறதே இல்லை. மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறார், என் ஒருவனால் முடிகிறது என்றால் உங்கள் எல்லோராலும் முடியும். ஏனென்றால் நானும் மனிதன், நீங்களும் மனிதர்கள். மனிதம் என்று எடுத்துக்கொண்டால் 1 to 40 சைக்கிளிங் பர் செகண்டில் இயங்கக்கூடிய ஸ்பெசி. அப்போ என்னால் முடியுதுன்னா ஏன் உங்களால் முடியாதுன்னு கேட்குறாங்க. முயற்சி திருவினை ஆக்கும். அப்போ அந்த வகையில் அந்த 3 குற்றங்கள்லேருந்து விடுபடணும். ஆனால் முற்காலத்தில் இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ஸு, இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொன்னமே, இந்த யோகம் என்பதில் பல வகையான முறைகளை எல்லாம் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அதனால தான் அகத்தியர் சொல்லும்போது மந்திரம் மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், இன்னும் வாயுவை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமும் நம்முடைய வசமாகுமே என்று பாடுறார். மகரிஷியாக தான் சொல்கிறாங்க, வாசி யோக முறையொன்றும் இங்கு இல்லை, வாய்விட்டு உச்சரிக்கும் மந்திரமில்லை, ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையே காவல் அங்கே சில நாள் வைத்து, உன்னையே காவல் அங்கே சில நாள் வைத்து, தேசிகனார் அருள் வளரும் பார்வை மூலம், தேசிகனார் அருள் வளரும் பார்வை மூலம் தீட்சை மறுபடியும் ஈந்து அழைத்து சென்று, தீட்சை மறுபடியும் ஈந்து அழைத்து சென்று, மாசில்லா ஆதிநிலை அறியும் உச்சி, மாசில்லா ஆதிநிலை அறியும் உச்சி, மன்றம் அமர்த்திடுவேன் அமைதி காண்பீர், உச்சி மன்றம் அமர்த்திடுவேன் அமைதி காண்பீர். சும்மா அமைதி அமைதி அமைதின்னு தவத்தில் முடிக்கிறோமே, சும்மா வராத அமைதி. இந்த ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்து, ஆக்கினை கொடுத்து, சாந்தி கொடுத்து, துரியம் கொடுத்து, மன அலைச்சொல் வேகம் குறைய 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 அங்கே மாசில்லா ஆதிநிலை அறியும் உச்சி துரியம் அதீதமாகும் போது அவருக்கு விரிஞ்சு நின்ன அந்த ஒரு காட்சியை தான் எந்த சித்தர் பெருமக்களும் துரியாதீதம் என்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்களே அல்லாமல், ஆனால் அதை முறைப்படுத்தி தவமுறையாக்கி தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசித்ததாக வரலாறு இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஆனால் மகரிஷி அதை நமக்கு முறைப்படுத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போய் மனிதப்பிரினுடைய நோக்கம் இது, வாழ்வின் நோக்கம் இது. அப்போ இது இறையுணர்வு பெறணும்னா நீங்கள் அறநெறி சார்ந்து வாழணும். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதையெல்லாம் முடிச்சிங்கன்னா தான் உங்களால் அந்த நிலையில் நிற்க முடியும்னார். ஏன்னா இங்கே அவ்வளவும் கலங்கப்பட்டு போய் இருக்குங்கிறத நமக்கு தெரியாமல் இல்லை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனவே அன்பானவர்களே, சித்தர் பெருமக்கள் உடலை பற்றி உயிரை பற்றி அவர்கள் அறிந்தார்கள், கவிகளாக சொன்னார்கள். இன்னும் அந்த காலங்களில் ஆசனங்களெல்லாம் செஞ்சுருக்காங்க. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், இடம்பட மேஞ்ஞானம் சேரவ மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேனார். ஆனால் அந்த உடம்பை எப்படி வளர்க்க வேண்டும், இன்றைக்கு விஞ்ஞான முறை பிரகாரம் மகரிஷி நமக்கு இந்த ஓட்டங்களெல்லாம் சரியான, ஏன்னா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் குறிப்பிட்ட சுழல் வேகத்தில் குறிப்பிட்ட அழுத்தத்தில் இருக்கிற வரைக்கும் சொன்ன பேச்சு கேட்குது. நாம் மனதை அறியணும், அதனுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய அறிவை அறிய வேண்டும் என்று சொன்னால் உடல் சரியாக இருக்கணுமே. உடல் சரியில்லைன்னா எப்படி? தவ ஆற்றலை தாங்கி கொள்ளக்கூடிய வலிமை உடலுக்கு வேணும்.
தவவேகம் உடல் வலுவை மீறும்போது தனித்திடவும் வழியுண்டு. அதை காணாமல் சிவநிலையை அடைய முயன்று சித்தி அடையாமுன்னம் கனல் மிகுந்து மாண்டு போனவங்க எத்தனையோ பேர். தற்போது இந்த அம்சமே இல்லைன்ட்டார் மகரிஷி. ஏன்? சாந்தி யோகம்ங்கிற இறங்குபடி தவத்தை மகரிஷி கொடுத்து அதை முறைப்படுத்தி இருக்கார். முற்காலத்தில் இருந்த அந்த தவமுறைகள் சித்தர்கள் அருளியதை பூராமே கம்ப்ளீட்டாக இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பு தவம்னு 9 சென்டர் மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது மகரிஷியினுடைய ஸ்பெஷாலிட்டி. முற்காலத்தில் இந்த சித்தர்கள் யாரும் விரிஞ்சு அகண்ட காட்சியாக அதை பெரியக்க மண்டல தவம் இருப்பு மண்டல தவம்னு யாருமே சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு அந்த நிலை கிடைச்சது எங்கேன்னா பீனியல் சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி ரெண்டும் சரியான முறையில் செயல்படணும்னா மனோன்மணி மையம்ங்கிறத தூண்டி விடுறாங்க, பிடரிக்கன்றதை தூண்டி விடுறாங்க. மனோன்மணி மையத்தை தூண்டி விடும்போது மனோன்மணி மையத்தில் நினைவை நிறுத்தும் போது அகண்ட பிரபஞ்ச காட்சி கிடைக்குது. இன்னும் அவங்க பிடரியில் செய்யும்போது மனதை வைத்து பிடரிக்கண் தவம்னு செய்யும்போது அந்த இயக்கத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய இருப்பு என்ற நிலையும் உணர்ந்தாங்க. அதான். ஆனால் மகரிஷி அவர் துரியம் அதீதமாகி துரியாதீதம் அவருக்கு அந்த உணர பெற்ற பிறகு எல்லா தவமுறைகளையும் நமக்கு மேல்நிலை தவம்னு வச்சாங்க. ஏன்னா அடிப்படை தவங்கள் துரியாதீதம் எடுத்த பிறகு 9 சென்டர் மெடிடேஷனில் உங்களுக்குள்ளாக ஒன்றி புள்ளியாக இரு அன்றேல் விரிந்த அகண்டாகாரமாக ஆராய்ச்சியோடு இரு என்ற வகையில் கொடுத்தாங்க. எனவே அன்பானவர்களே, சித்தர் பெருமக்களும் சரி, வள்ளல் பெருமானும் சரி, வேதாத்ரி மரி சரி, எல்லாருமே கோடியில் ஒருத்தராக அந்தந்த காலகட்டத்தில் வாழும்போது அவர்கள் பெற்ற அக உணர்வுகளை எல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மக்கள் எடுத்துக்கொள்கிறவங்களுடைய நிலையை பொறுத்து தான் அவங்க உயர முடியும். சும்மா ஏதோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அல்ல. ஏன்னா அறிதல் அடைதல் அனுபவித்தல்னு 3 சொன்னோம். அறிதல் அனுபவித்தல் ஆகாது. ஒரு சின்ன பாப்பா அங்கே உட்காண்ட்ருக்கு, அது கையை மூடிட்டுருக்கு. நான் உடனே கேட்குறேன், ஏன் பாப்பா என்ன வச்சுருக்க கையில்? நான் சாக்லேட் வச்சுருக்கேன் பாட்டி சொல்லுது என்கிட்ட. சாக்லேட்டா? எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது, இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்படி வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. எங்கே காமி? அது கையை விரிச்சு காமிக்குது. எனக்கு என்ன தெரியுது? தொட்டு பார்க்குறேன், ஒரு கெட்டியாக இருக்குது, ஒரு பேப்பராக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது என்ன கேட்குறேன். பாட்டி, பேப்பரை பிரித்து வாயில் போட்டால் சுவைச்சா இனிப்பாக இருக்கும். இனிப்பா? அது எப்படி இருக்கும்? நான் கேட்குறேன். அட பைத்தியம், இனிப்பு எப்படி இருக்கும்னு நான் என்னால் அப்படி சொல்ல முடியுமா? நீயும் போய் வாங்கி சாப்பிட்டு பாரு. அந்த குழந்தை அப்படி தான் சொல்லும். இப்போ அறிந்து கொண்டோம், அந்த சாக்லேட் என்ற ஒரு பொருளை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். நம்முடைய அறிவு அறிந்து கொள்ளுகிறது. ஒன்லி நோய். அது அனுபவமாகுமா? அறிந்து கொண்டது அனுபவமாகாது. இப்போ அடையணுங்கிற ஒரு முயற்சி, அதுகிட்ட மேலும் நம்ம கேட்குறோம், இது எங்கே கிடைக்கும், என்ன ஏது எல்லாம். இந்த கடையில் விற்கிது, ₹1 கொடுத்தா வாங்கலாம் எல்லாம் சொல்லுது. ஓ, இன்னும் கொஞ்சம் எனக்கு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருச்சு, தகவல்கள் கிடச்சிருச்சு. இப்போ நான் காசை எடுத்துக்கிட்டேன், அங்கே போகிறேன், வாங்கிட்டேன், அடைந்து விட்டேன். அடைந்தது அனுபவித்ததாக ஆகுமா? அந்த மிட்டாயை பிரிக்கிற வித்தை எனக்கு தெரியணும், கீழே நழுவாமல் வாய்க்குள்ளே போடுற வித்தை தெரியணும். இத்தனை விஷயம் இருக்குது அந்த ஒரு சின்ன மிட்டாய்க்கே. வாய்க்குள்ளே போடையில் தவறி விழுந்துட்டா தீர்ந்து வச்சு. ஆக அந்த மிட்டாய் என்பதை அக அனுபவமாக நாம அனுபவிக்கும் போது தான் அந்த தெய்வீகம் நமக்குள்ளர வெளிப்படும். எனவே சித்தர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவோ நமக்கு கொடுத்துருந்தாலும் கூட அழுத்தந்தை மகரிஷி அவங்க தான் அதை போதனை கலந்த சாதனையாக்கி கொடுத்துருக்காங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் இந்த காந்த தத்துவங்கிறது. காந்தம்ங்கிறத முற்காலத்தில் இருந்த சித்தர் பெருமக்கள்லாம் பிரணவம்ங்கிற வார்த்தையில் சொன்னாங்க. பிரணவ பொருள்னே சொன்னாங்க. அது வேற இது வேற நினச்சக்கூடாது. காந்தம் என்பது ஒன்று தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்ன மாதிரி காந்தம் என்பது ஒன்று தான். ஆனால் இது ஜீவன்களில் இருக்கும்போது ஜீவகாந்தம்னு நம்ம சொல்கிறோம். இது அவங்க காரண சரீரம்ங்கிறாங்க. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க? காரண சரீரம். ஸ்தூல சரீரம்ங்கிறது செல்களாலும் சிற்றறைகளாலும் அடுக்கப்பட்டது. இதற்கு ஊடே சூக்குமமாக உயிர் என்ற ஒரு பொருள் ஓடிக்கொண்டிருக்கிறது, உலவிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய சுழற்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய ஜீவகாந்தம் இருக்கே, இந்த ஜீவகாந்தம் அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, மனம் என்ற வாசனையாக மாற்றம் பெற்று கொண்டே இருக்கிறது. மாற்றம் பெற்ற காந்தமானது அந்தந்த உறுப்புகள் மூலமாக எப்பொழுதும் வெளியேறி கொண்டும் இருக்கிறது. அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பர்செப்ஷன், தடையே உணர்வாகிறது என்ற முறையில் அந்த காந்தத்தை என்னென்ன அனுபவங்கள் ஏற்படுதோ அதெல்லாம் முடிச்சா நம்முடைய தரமாக்கி கேரக்டரைஸ்ட் ஆக்குது அந்த காந்தம். அதைத்தான் காரண சரீரம்னு சொல்கிறாங்க. இந்த காரண சரீரத்தை கொண்டு
பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோல் யுனிவர்சல் மேக்னட்டிசத்தை இந்த பயோ மேக்னட்டிசத்தின் மூலமாகத்தான் உணர முடியும். ஏன்னா மனதின் மறுமுனை தெய்வமே அறிவாக இருக்கிறது. இப்போ மனம் இல்லை என்றால் நம்ம எதையுமே அறிந்து கொள்ள முடியாது. இயங்கும் கடவுள் தான் காந்தம்ங்கிறார் மகரிஷி. என்ன கடவுள் இருப்பாக இருந்தது, அது இயக்கத்துக்கு வரும்போது அதை இயங்கும் கடவுள்னு சொல்கிறார். ஆக அதே மாதிரி இந்த சைவ சித்தாந்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க சைவம் சிவம்னு சொல்கிறோம். சிவம் என்றால் பூரணம், மங்களம், எங்கும் நிறைந்தது. அது இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ இல்லை. அது நீடித்தது, நிலைத்தது, நேற்றும் இருந்து இன்றைக்கும் இருந்து நாளைக்கும் இருப்பது. எது மாறாததோ எது நீடித்ததோ அதுதான் மெய்ப்பொருள். இதை மகரிஷியினுடைய முதல் கவியிலேயே இறைவணக்க கவியில் சொல்கிறார். ஆதி எனும் பரம்பொருள் மெய்ங்கிறார். மெய்ங்கிறதா உண்மை. மகரிஷி இப்போது உலக சமுதாய சேவா சங்கம்னு இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு அவர் ஏற்படுத்தின இந்த அமைப்புக்கு பேர் மெய் விளக்க தவமன்றம். வள்ளல் பெருமானுடைய ஆன்மா மகரிஷியோடு இணைந்திருந்த காலம் அவர் சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார். அதே தான் மெய் விளக்க தவமன்றமாச்சு. அப்போ அந்த வகையில் ஆதி எனும் பரம்பொருள் மெய். அப்போ மற்றதெல்லாம் மெய்யுக்கு எதிர்ப்பதா என்ன? தோற்றப்பொருள்கள் தான். நாம் எல்லாம் மறைஞ்சு போகக்கூடியது, அழிஞ்சு போகக்கூடியது தான். ஆக மறையாதது எது? அந்த சுத்தவெளி, அந்த இறைநிலை, நேற்றும் இருந்து இன்றைக்கும் இருந்து எப்போவுமே இருக்கக்கூடியது. சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனண்ட், ஹெராக்லிட்டஸ் சொல்கிறார். எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும், அந்த நிலை மட்டும் மாறவில்லை. அதை உணரக்கூடியது அந்த ஆறாவது அறிவு தான். அதனால தான் ஆதி எனும் பரம்பொருள் மெய். அது எழுச்சி பெற்றது. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்பதற்காக. எதுக்காக எழுச்சி பெற்றதுனாக்க நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண வேணும். அப்போ அந்த மெய்ப்பொருள் அது சத்திய பொருள், அது என்றைக்கும் இருக்கக்கூடியது, நம்மிலும் இருக்கக்கூடியது என்பதை நம்ம மறந்துடுறோம். அப்போ அந்த சிவம் என்பது பூரணம், மங்களமானது. அது எங்குமே எல்லாருக்குள்ளாரே எல்லாமாக இருக்கிறது. சடப்பொருள்களில் அதனுடைய தன்மையாக, ஜீவன்களில் மனமாக, மனிதனிலே ஆறாவது அறிவாக. அப்போ அந்த நிலையை உணர்த்துவதற்கு சத்காரியவாதம்ன்றாங்க சைவ சித்தாந்தத்தில். அவங்களுடைய நெறிகளை சத்காரியவாதம்ங்கும் போது என்னென்னா, இருக்கிறத இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லாததாக ஆக்க முடியாது, இல்லாத இருக்கிற மாதிரி பண்ண முடியாதுங்கிறதான் அவர்களுடைய ஒரு நெறி. அதான் வித்தினிலே மரமும் மரத்தினிலே வித்தும் என்ற முறையில் இறைநிலையே தன் நிலையில் மாற்றமடைந்து இன்றைக்கு மனிதன் வரைக்கும் வந்திருக்கு. அதை அனுபவமாக்கி பார்க்கணுங்கிறார் மகரிஷி. அவர்கள் சொன்ன கவிதைகளில் வந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பயிற்சி முறையாக்கி பார்த்து, எஸ் மிட்டாய் இனிக்குன்னு அந்த குழந்தை சொல்லிக்கிட்டே இருந்தான், நானும் இனிக்கும் இனிப்புன்னு ஒன்று இருக்கு போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். என்ன பிரயோஜனம்? நானே மிட்டாயை வாங்கி சுவைச்சு அதை அனுபவப்பட்டு பார்க்கணும் இல்லையா? அதுதான் ஆத்மானுபவங்கிறது. அதுதான் இறை அனுபூதின்னு சொல்கிறது. தன்வயமாதல்பாங்க ஒரு வார்த்தை. தன்வயமாதல்னாக்கா எனது உடலுக்குள்ள உயிரும் உயிருக்குள்ளற அறிவாகவும் அந்த அறிவே தெய்வமாக இருக்கிறது என்று எண்ணும்போது அது யோகம். இன்னும் ஞானம் என்ற நிலைக்கு போகும்போது எல்லா பொருள்களிலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஷடப்பொருள்களில் அதன் தன்மையாக, ஜீவன்களில் மனமாக, மனிதனிலே ஆறாவது அறிவாக. இப்போ என்னட்ட இருக்க மாதிரி தான் எனக்கு நான் எதிரின்னு இத்தனை நாள் நினச்சிட்ருக்கேனே, அவங்களுக்குள்ளாரே இருக்குது. இன்னும் ஒவ்வொரு சிறு பொருளை எடுத்துக்கிட்டாலும், ஒரு ஜீவனை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குள்ளாரே அந்த இறைநிலை இருக்குது என்பதை உணரணும். சிவம்னு சொன்னால் மகரிஷி துரியாதீதம் கொடுக்குற அன்னைக்கு சொல்லுவார். அவர் அப்படி உட்கார்ந்தா நான் அவர் காலடியிலே உட்காண்டிருப்பேன். அப்போ சொல்லுவார், சிவம்னு சொன்னால் எல்லாரும் தலையில் ஒரு செடாமுடியும் ஒரு பாம்பையும் வச்சுக்கிட்டு, கழுத்தில் ஒரு பாம்பு, அப்புறம் அங்கே தலையில் ஒரு அம்மா இருக்குது, அப்புறம் இடுப்பில் ஒரு புளித்தோல் போட்டுக்கிட்டு அப்படி நடனம் ஆடணும், இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் சிவம்னா பூரணம், மங்களம், இது எங்கும் நிறைந்ததுங்கிற பொருள் அப்படிம்பார். எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, சிவம்னு சொன்னால் சிவாஜி கணேசன் தான் ஞாபகம் வருவார். ஏன்னா நான் சினிமாவில் சிவாஜி கணேசனை தானே பார்த்து பழக்கம், யோசனை பண்ணி பாருங்க. இதுபோல் இந்த மனதுக்குன்னு ஒரு பழக்கத்தை எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறோமே, அந்த பழக்கத்தை எல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி விளக்க வெளிக்கு
விளக்க வழிக்கு நம்ம வர்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு நீங்கள் என்ன தான் படிப்பாக இருந்தாலும் கூட சில அனுபவங்களோடு சேர்த்து பார்க்கும்போது இனியும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த தத்துவங்களில் மேம்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் அந்த தவவேகம் உடல் வலுவை மீறும்போது தனித்திடவும் வழியுண்டுங்கிறார். அந்த தணிக்கிறதுக்கு தெரியலை. சுவாமி விவேகானந்தருக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னாக்க வயிற்றுப்பகுதியிலேருந்து மூலாதாரம் வரைக்கும் இவர் கடப்பாறையை சொருகி வச்ச மாதிரியே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த சாந்தி யோகத்துக்கு இறக்கிக்கணுங்கிறது தெரியாமையே எத்தனையோ கஷ்டப்பட்டிருக்காங்க முற்காலத்தில் இருந்த சித்தர் பெருமக்கள். அதே மாதிரி ஒவ்வொரு மையத்தையும் அவங்க மலர்களை ஓமானமாக வச்சு, ஏன்னா திருவள்ளுவரே சொல்கிறார், மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார்னாங்க. அந்த மலர்னா ஒவ்வொரு மையங்களையும் எண்டோக்ரைன் கிளான்ஸ் நாளமில்லா சுரப்பிகளையும் 4 இதழ் உடைய மலர், 6 இதழ் உடையது, இன்னும் 14 இதழ் உடையது, 1000 இதழ் உடையது என்றெல்லாம் அந்த இதழ்களை சொல்லி அதனுடைய அமைப்பை சொல்கிறாங்க. அந்த வகையில் நமக்கு அதையெல்லாம் கடந்து துரியாதீதம் என்ற ஒரு நிலைக்கு போகணும். அப்படிங்கிறதா மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார். இனியும் வள்ளுவருடைய குரலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தன்னுயிர் தான் அறப்பெற்றானை சொல்லுங்க முடியுங்க, யாருக்கு தெரியும், ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். என்ன தனது இயக்குவது அறிவு, இயங்குவது உயிர், உணர்வது மனம், உணர்த்துவது உடல் என்ற முறையில் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளும்போது என்னிலே இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்குள்ளாரே இருக்குன்னு ஒரு செய்யும் போதே யாருக்கும் துன்பப்படுத்த மாட்டோம். துன்பப்படுத்தினா என்ன, இறைவனுக்கே துன்பப்படுத்துகிறோம். அப்போ அப்பேர் கொண்டவங்களை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். தன்னுயிரையே தெரியலையே, எனது உடலுக்குள்ளார உயிர் இப்படி இயங்கிட்டு இருக்கு, அந்த உயிருடைய இயக்கத்தின் காரணமாக படர்க்க நிலையில் மனமாக இருக்கு. நம்ம கண்ணால் கண்டோம், காதால் கேட்டோம், மூக்கால் முகர்ந்தோம், நாக்கால் சுவைச்சோம், அத்தனை நம்ம அறிவில் கொண்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அறிவு தான் தெய்வமாக இருக்கிறது, அப்படியே தரமாக இருக்கிறது, தன்மையாக இருக்கிறது, பர்சனாலிட்டியாக இருக்குது. இதெல்லாம் தெரியல. நான் நினச்சதெல்லாம் நடக்கணும், இன்பமாக வாழணுங்கிறாங்க. இன்பம் துன்பங்கிறதே இல்லவே இல்லையுமே. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். பேசிகிட்டே இருக்கோம், 1 மணி ஆகுது. இயற்கை நமக்குள்ளற தெய்வீகம் இருக்கே என்ன பண்ணுது, காலையில் 8 மணிக்கு பொங்கலோ ஏதோ சாப்பிட்டோம், இட்லியோ சாப்பிட்டோம், சும்மாவே உட்கார்ந்தால் உள்ளே நடக்கிற இயக்கத்தின் காரணமாக சத்து குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ உடனடியாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை இரைப்பையில் சுரக்க வைக்கிது. அது இயல்பா, நாம் ஒன்றும் சொல்லலை, ஏப்பா ஹைட்ரோக்ளோரிக் அமிலமே நீ சுரந்துக்க, ஏதாவது நம்ம ஆர்டர் பண்ணணுமா, இல்லை, அது பாட்டுக்கு இயல்பாக சுரக்குது. அப்போ என்ன ஆகுது, கபாங்குது வயிறு, உடலில் சத்து வேற குறைஞ்சி வச்சா மயக்கம் கறக்கம் வருது, தள்ளாடணுங்கிறோம், ஐயோ எப்படியோ இருக்குது, பசிக்குதே. இந்த பசி என்பது உடலும் உயிரும் பொருந்தாத ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அதானே, உடலுக்கும் உயிருக்கும் பொருந்தாத ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையை பசி என்ற வார்த்தையில் சொல்கிறோம். இந்த வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்ல முடிஞ்சதா? ஆனால் அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சி மொழி வழக்கில் வரும்போது அது பசின்னு, அது பின்னாடி வர என்ன ஆகிப்போச்சு, பசி துன்பம்ங்க. அது ஒரு துன்ப உணர்வு. ஏன்னா உடலும் உயிரும் பொருந்தாத ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையை துன்பம்னு சொல்லி பழகிட்டோம். அது ஒரு நிகழ்வு தான். நமக்குள்ளே இருக்க தெய்வீகம் அந்த நடத்தி காட்டுது. சத்து குறைஞ்சி வச்சு கொஞ்சம் உள்ளே போடு அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கு கபாங்குது. உணவை உள்ளே போடுறோம், அந்த துன்பம் நீங்கிருச்சுன்னா துன்பத்துக்கு எதிர்ப்பதான் இன்பம்னு வச்சுட்டாங்க. இனியும் பார்த்தீங்கன்னா அந்த பசி துன்பங்கிறது போய் அடுத்து பசி பிணி, இன்னும் என்னென்னவோ நகாசு பண்ணி அந்த வார்த்தைகளை பண்ணிட்டாங்க. ஆக அது ஒரு நிகழ்வு தான். இதுபோல் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நிகழ்வுகள் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, எங்கள் அம்மா அப்பாவோட வினைப்பதிவெல்லாம் முடிஞ்சு போயிருந்தால் என்னையை பெற்று போட்டிருக்கணும்னு அவசியமே இல்லை. கோடி பிறவி எடுத்து வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படியே உழண்டு கொண்டே இருக்கோம். ஒரு மகரிஷி ஒரு கதையை சொல்லுவாருங்க, இந்த வாழ்க்கையை பற்றி அதை சொல்லி முடிக்க போகிறேன். ஒரு மனிதர் காட்டு வழியாக போயிட்டுருக்காரு. அப்போது அந்த காலத்தில் ரயில் கார்லாம் இல்லாத காலம், நடையில் தானே போகணும். காட்டு வழியில் பயணம் பண்ணி இன்னொரு ஊருக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு புதரில் சலசலன்னு சத்தம் கேட்குது. என்னடான்னு அப்படி பார்த்தா ஒரு புலி எந்திரிச்சு நிற்கிது. மிருகங்கள்லாம் தனக்கு பசிக்கும் போது மட்டும்தான் உணவை தேடும், ஆனால் மனிதன் கிடைக்கும் போதெல்லாம் ஒத்துக்கிட்டா சேர்த்தேன்.
இது எந்திரிச்சு நின்ன உடனே இந்த ஆளும் பார்த்துட்றாரு. ஐயோடா இவர் நிற்பாரா, என்ன ஆகும், ஐயோ புளி தின்னு விடுமே. பிடரியில் கால் பட ஓடுறார் ஓடிட்டே இருக்கார். ரொம்ப தொலை ஓடின பிறகு அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு, எவ்வளோ தொலைவில் வருது புலி அப்படின்னு. அப்படி இவர் திரும்பி பார்க்குற நேரம் முன்னாடி கைப்பிடிச்சுவர் இல்லாத ஒரு கிணறு, விழுந்துட்டார் உள்ள. இப்போ ஏதோ பற்றுக்கோடு கிடைக்காதா, இதுதான் எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ளாதான் மனிதர்களுக்கு பற்றாக்குறைம்பார். எதை பற்றி கொள்ள வேண்டும், இறை பற்று வேணும், செயல் விளைவு தத்துவம் மறக்காமல் இருக்கணும். அதுக்கு தான் அந்த கதையை சொல்வார். இப்போ கைகள் அப்படிங்குது. அப்போ ஒரு வேறு கிடச்சி போச்சு இந்த ஆளுக்கு, பிடிச்சிக்கிட்டு தொங்குறாரு. அப்போ தொங்கும்போது இப்படி கீழே பார்த்தா பாம்பு தேள் எல்லாம் அதான் பாலடைஞ்ச கிணறு அப்படி நிற்கிது. போச்சுடா, இங்கே கீழே விழுந்தா வம்பு, மேலே புளியங்க அது, ரே வாடா எனக்கு பசிக்குதுன்னு அது மேலே உட்காந்துட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் மொடுக்குன்னு சத்தம், என்னடானா பிடிச்சிட்டு இருக்கிற வேற ஒரு எலி அடிக்குது, எப்படி இருக்கும் அந்த நேரம் பாருங்க. மேலே அந்த மரத்தில், பட்டு போன மரத்தில் ஒரு தேன் கூடு கட்டி இருக்கு, அதுலேருந்து ஒரு சொட்டு தேனை உதட்டில் விழுகுது. இது மாதிரி தான் மனித வாழ்க்கைங்கிறது. ஏன்னா கோடான கோடி பிறவியில் நாம் எடுத்து வந்திருக்கிறதே செயல்களில் விளைவாக இன்றைக்கி துன்பத்தை அனுபவிக்கிறோம்னா ஏற்கனவே இருந்த வினைப்பதிவுகள் என்னென்னா நம்ம செஞ்சுருக்கோங்கிற யோக்கியத்தை நம்மளுக்கு காட்டிகிட்டு இருக்கு. இதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. இனி பழி புரியாத தகமைக்கு தான் மனவளக்கில் யோக பயிற்சிகளை மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனையோ மகான்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் புரிபடாமல் இருந்ததெல்லாம் எளிய முறைப்படுத்தி உடலுக்குரிய உடற்பயிற்சியை செய்யுங்க. சும்மா உடம்பார் அழியில் உயிரார் அழிவன் பாட்டை பாடிட்டு இருந்து என்ன செய்யறது, உடற்பயிற்சியை செய்யுங்க, உங்கள் உடல் நலமாக இருக்கும். உயிரை வலுவாக்கிக்கங்க, சீக்கிரமாக மரணம் வராமல் ஆயுளை நீட்டித்து கொண்டு இந்த பிறவியிலே அந்த இறை உணர்வை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கங்க. மனமதை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு தியானத்தை செய்யுங்க. இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். இல்லை என்றால் இப்படி பாம்பு நட்டுவாக்காளி, அங்கிட்டு புலி இங்கிட்டு எலி, இப்படி இதுகளுக்கு இடையில தான் நம்ம வாழும்போது ஒவ்வொரு நிமிஷமும் சோர்ந்து போயிடுவோம். அப்படி சோர்வடைய வேண்டாம். as it is accept it. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். எத்தனையோ மகான்கள் சொன்னதெல்லாம் எளிய முறைப்படுத்தி மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. அதை பின்பற்றுவது ஒன்று தான் நம்முடைய ஒரு கடமையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல்நலம் நீளாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞான ஓங்கி வாழ்க என்று இறைநிலை இணைப்பிலிருந்து வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க